அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் 12வது வசனத்தை தியானிக்க போகிறோம். 1:12 முதலாம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் தான் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஜீவ கிரீடம் தான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே பலவிதமான சோதனைகள் வரலாம், அதில் நாம் மேற்கொள்ள வேண்டும் வசனத்தினாலே என்று சொல்லி பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போது அந்த சோதனைகளை வருகிற பொழுது நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு பரீட்சை, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற பொழுது சோதனை விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை, சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள், பொறுமையோடு கொள்ளுங்கள். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், he is a blessed man. ஆனால் அவன் உத்தமன் என்று விளங்கணும். அந்த பொறுமை அவனை உத்தமன் என்று விளங்க பண்ணும். பொறுமையோடு பூரணமாய் பெற்றுக்கொள்ளும் வரையிலே காத்திருந்து, பொறுமையோடு கூட சகித்து, பொறுமையோடு கூட மேற்கொண்டு, பொறுமையோடு கூட ஜெயம் பெற்று, பொறுமையோடு கூட பூரணமாய் பெற்றுக்கொண்டு அவன் வருகிற பொழுது நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் மாத்திரம்தான் தேவனிடத்திலே சேருவான். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவன் மாத்திரம்தான் தேவனுடைய வசனத்தின்படி நடப்பான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மாத்திரம்தான் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மாத்திரம்தான் தன் வழிகளில் தேவ சித்தத்தின்படி நடப்பான். அப்போது அப்படிப்பட்ட மனிதன் இப்படிப்பட்ட சோதனைகளை பொறுமையோடு சகித்து கொள்ளுவான், வசனத்தினாலே மேற்கொள்ளுவான், சோதனைகளை ஜெயிப்பான். அப்போது ஆண்டவர் அதை கவனிக்கிறார். இவைகளெல்லாம் பொறுமையோடு சகிக்கிற பொழுது அவன் ஜெயம் பெறுகிறான், உத்தமன் என்று விளங்குகிறான். உண்மை உள்ளவன், நேர்மை உள்ளவன், முழுமையானவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவனை நடத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, சோதனைகள் வரும், கர்த்தருடைய வசனத்தினாலே மேற்கொள்ளுங்கள். சோதனைகள் வரும், பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பொழுது நீங்கள் சோதனையை மேற்கொள்வீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் உத்தமன் என்று விளங்குவீர்கள். உத்தமனாய் நீங்கள் விளங்குகிற பொழுது தமிழத்தில் அன்பு கூறுகிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். தேவனிடத்தில் அன்பு கூறுவன் மாத்திரம்தான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழ்வான், தேவனுக்கு ஏற்ற உத்தமத்திலே நடப்பான். அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். உங்களுக்கு ஜீவ கிரீடம் வேண்டுமா? வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். சோதனைக்கு இடம் கொடாதீர்கள், சோதனைகளை விழுந்து போகாதீர்கள், சோதனைகளை தோற்று போகாதீர்கள். சோதனைகளை மேற்கொள்ளுங்கள், சோதனைகளை ஜெயம் பெறுங்கள், பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்திலே பரிபூர்ணத்திலே முழுமையானது தான் ஜீவ கிரீடம். பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்படி நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து உத்தமர்கள் என்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் விளங்க பண்ணப்படுகிற பொழுது நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறோம் என்பதை ஆண்டவரே நீர் அங்கீகரித்து எங்களுடைய விசுவாசத்தை பாராட்டி நீர் எங்களுக்கு கொடுக்குற ஜீவ கிரீடத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த விசுவாச ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓடுகிறோம். கிருபையினாலே எங்களை தாங்கி தப்பி வைத்து நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.